சோப்பு இருக்குது. இது வந்து நானே செஞ்சது தான். பியூர் கோகனட் ஆயில் சோப்பு. இது கூட பட்டர் போட்டு செஞ்சது. நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிறது. இது வந்து இன்னொன்று வந்து நம்ம செய்கிற நல்லெண்ணெய் சோப்பு. இதுவும் நான் செஞ்சது தான். இப்போது இதுக்கு முன்னாடி இது எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. இப்போ உனக்கு ரெண்டுலேயும் வந்து என்ன ஸ்கின் வந்து எப்படி ஃபீல் ஆகுது போட்டு கழுவுனதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து டெமோ கொடுக்க போகிறேன். கை கழுவி வச்சா நான் கழுவி விடுறேன். இந்த அம்மா வந்துச்சு. இப்போ ஒரு சின்ன டெமோ. இப்போ 2 சோப்பு உள்ள கொஞ்சம் இங்கே வா. இது வந்து பியூர் கோகனட் ஆயில் பட்டர் சோப்பு. சரியா? மார்க்கெட்டில் எல்லாரும் வந்து இந்த கோகனட் ஆயில் சோப்பு தான் வந்து 95% நேச்சுரல் சோப்பு விற்கிறாங்க. இது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து யாருமே பண்ணாதது நல்லெண்ணெய் சோப்பு. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இதான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபைனல் ஃபார்முலா அது. இது ஒன்று. இப்போ அப்பாவுக்கு 2 கையிலையும் ஈரம் பண்ணிடுச்சு. என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் ஹேண்டுக்கு கோகனட் ஆயில் சோப்பு, லெஃப்ட் ஹேண்டுக்கு நம்ம சோப்பு ரெண்டையும் போட்டு நுர வர மாதிரி போட்டுவிட்டு கை கழுவுமா. 2 கையிலையும் எடுத்தா உனக்கு ஃபீல் போயிருந்தேன். அதனால தான் ஒரு ஆள் போட சொல்கிறேன். கையை பிடிச்சி 2 பக்கம் ஃபேஸ் கழுவி விடும். கோகனட் ஆயில் சோப்பு நார்மலாக வந்து கோகனட் ஆயில் சோப்பு நல்ல நுர வரும். நுரை எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு பயங்கரமாக க்ளீன் பண்ணிடும். நம்ம நேச்சுரல் ஆயில் ஸ்கின்ல இருக்கிறது எல்லாமே போயிடும். போதும் ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த கை லெஃப்ட் கை இது நம்ம சோப்பு. இதுவும் நுர வரும். ஏன்னா ஒன்று கொஞ்சம் தேய்க்கணும். ஆனால் அந்தளவுக்கு கோகனட்டோட இதுக்கு வராது. 90% வரும். மேலே நல்லா பெருகிட்டு அது வச்சு அரைச்சாங்க துண்டு பக்கத்து துண்டு. குறைச்சாச்சா? நல்லா வளர்த்திக்கோ. கைக்கு எப்படி இருக்குது ஃபீல்? இருக்குது. இப்போ நம்ம சோப் போட்டு ஒயிட் அதோட இது நல்லா இருக்கு. அதுக்கு கேட்கலிமா. ஸ்கின் வந்து இப்படி தொட்டு பார்த்தா எப்படி இருக்குது? நகம் இருக்குது பார்த்தியா? இந்த ஒவ்வொரு நகம் இப்படி சாஃப்ட்னஸ் எதுல வருது. இதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா உணர்த்திக்கோங்க. அப்போ ஈரமானத்தை நல்லா தெரியும். நீ சொல்லாதீங்க இருமா. அப்பா சொல்லிட்டு நீ சொல்லாத. ஆனஸ்டா சொல்லு. 2 கைக்கு போட்டு விட்டுறீங்கன்னா அப்போ தெரியும். வடவடப்புங்க ஓவராலாக உனக்கு ஒரு குடிப்பு எப்படி இருக்குது? இது கொஞ்சம் நைஸாக தெரியுது. எது? இந்த கை லெஃப்ட். இது கொஞ்சம் வரப்ப தெரியுது. நீ தொட்டு பாருமா. நீ கை ஈரம் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் திரும்ப 2 வரும். அபவுட் 10. என்னமா காய்ச்சலாமா அடிச்சு? இல்ல தொட்டா தெரியும். இல்ல ஒரு இதுல தெரிய மாட்டேங்குது. இது வந்து நைஸா இருக்குது. ஒரு இதுல பார்த்தா இது ஒரு 70% 75% இருக்குது. அது ஒரு 80% இந்த ஃபீல் பண்றது இங்க தேய்ச்சது அதுதான் நைஸா இருக்கு.
சாஃப்டாக இருக்கும். அது என்னென்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த ஆயிலை வந்து 100% எடுக்காதனால அப்படி இருக்குது உனக்கு. 100% கோகனட் ஆயில் சோப் வந்து 100% எடுத்துரும். இது கொஞ்சம் வர வரப்ப. அப்புறம் இப்போவே பார்த்தீங்கன்னா இப்படி நீட்டாக இந்த நீட்னா திருப்பு இது கொஞ்சம் இந்த நேருக்கெல்லாம் வெள்ளை அடிச்ச மாதிரி இது தெரியுதா? ரெண்டுக்குமே கலர் வித்தியாசம் தெரியுது. இது கொஞ்சம் கலர் டார்க், இது நம்ம சோப்பு தெரியுது. இது கொஞ்சம் டல்லா தெரியுது. கலருமே வித்தியாசம் தெரியுது. சரி, ரெண்டுக்கு மார்க் போடுங்க. இதுக்கு எத்தனை மார்க், இதுக்கு எத்தனை மார்க்? 10க்கு 10க்கு இதுக்கு ஒரு 7 கொடுக்கலாம். இது ஒரு 5 கொடுக்கலாம். இதுக்கு ஏன் 7? இது நைஸா சாஃப்டா இருக்கு. இல்லை, அந்த 3 பாயிண்ட் கம்மி பண்ணிடல. எதனால கம்மி பண்ணுச்சு? அந்த உணரும் நன்மை தான். இன்னும் நல்லா பஞ்சாட்டம் வரும்னு நினைக்கிறியா? இன்னும் சாஃப்டாக வரணும், அதனால தான் 7ஆ? ஒரு தடவை நல்லா மார்க் சாஃப்டா கொடுக்க வந்து முடியாது. 7மா. இது வந்து இன்னும் கொஞ்சம் வரவரப்பா இருக்கு. ஏன் 9 10 கொடுக்கலாம்ல? அதுக்கு கொடுக்கலாம். அதுதான் ஏன்னு கேட்குறேன், நான் இம்ப்ரூவ் பண்ணுற கேட்குறேன். என்ன இருந்தால் அது 9 10 மாறும். அது போடத்தானே தெரியும். அப்படி இல்ல ஒரு 10 நாள் இப்போ நான் வந்து இப்போ யூஸ் பண்ணதில் நீ இருமா 2 கைக்கு அப்போ போட்டுச்சா. இப்போ யூஸ் பண்ணதில் ஒரு கைக்கு வந்துட்டு ஒரு மார்க் கொடுத்து, இன்னொரு கைக்கு இன்னொரு மார்க் கொடுக்குது. கோகனட் ஆயிலுக்கு 5 கொடுத்தது, அம்மா சோப்பு 7 கொடுத்தது 10க்கு. அது ஏன் 7 9 10 ஆகும்னா நான் என்ன பண்ணுவேன்? சரி, அம்மா கதை எப்படியுமே ஓடுவேன். குரங்கைக்கு எப்படியுமே ஓடுவேன். சோப்லேயே வச்சுட்டியா? நீ போடு, சுப்பு பைப்பு போடலாம். அதோட 2வது இது அது காய நல்லா தெரியும். கைக்காத்தான் போட்டேன், ஆனால் புள்ள வருது. அது கோகனட் ஆயில் போட்டது முதல்ல. இந்த கைக்கு இது போட்டேன், நீ இதுக்கு போடுற உள்ள கைக்கு போடுறது இல்லை மட்டும். ஆமா, இது என்ன கேட்டீங்கன்னா போடல, இது அப்படியே ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. கலர் வித்தியாசம் தெரியுது. கோகனட் ஆயில் இது வந்து ரொம்ப ரஃப்பா இருக்குது. ஆமாம், இது வந்து ஸ்மூத்தாக இருக்குது, கலரே தெரியுது. இப்போ நான் வந்து இப்படி வச்சு ட்ராக் பண்ணுறேன், ஸ்கின் எவ்வளோ மூவ் ஆகுதுன்னு. இதே இந்த பக்கம் ட்ராக் பண்ணுறேன், ஒரு அளவுக்கு தான் ஆகுது. எனக்கு தொடும்போதே அந்த சில்க் மாதிரி ஸ்லிப் ஆகுது. இதே இதில் வந்துட்டு பிடிக்குது. அது இப்படி ஆப்போசிட்டில் தள்ளும்போது நல்லா பிடிக்குது. இப்போ கலர் சேஞ்சே தெரியுது. இது வந்து கொஞ்சம் ரெட் ஷேடாக வருது, இது கொஞ்சம் பிளாக் ஷேடாக தெரியுது. இது வந்து நேச்சுரலாக இருக்குது, ஆளுக்கு மட்டும் எடுத்துட்டு. இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. என்ன இது நீட்டியா கழுவிட்டியா? 2 சோப்புமே நல்லா தான் இருக்குது சாமி. இந்த கோகனட் சோப் வந்து ஃபுல்லாக நுர வருது. ஆமாம். இன்னொரு சோப் வந்து கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிறேன், வலுவழுப்பு தண்ணி அதிகமாக இருக்குது. 2வது சோப்பு நல்ல நைஸ் கிடைக்குது. குவாலிட்டி இதை விட அது நல்லா இருக்கு. ஸ்கின்னுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். ஏன் 2மே நல்ல சோப் தேவை. ஃபர்ஸ்ட் போட்டது ஃபுல்லாக வருது நுர, நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. 2வது வந்து அதோடவே தெளிவாக இருக்கு. கொஞ்சம் இது வர வரன்னு இருக்குதுன்னு சாஃப்ட்னஸ் கொடுக்குது. 2மே நல்லா இருக்குது, எதையும் நான் பழிக்க முடியல. அதாவது இதுக்கு இதோட இது என்னன்னா, இந்த கோகனட் ஆயில் பிட்டுற மாதிரி ஆளுங்க ரொம்ப ஆயில் கறி இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்களுக்கு கோகனட் ஆயில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணு, டிட்டர்ஜென்ட்டாட்டு க்ளீன் பண்ணு. ஆனால் வந்து கண்டிஷனிங்கே பண்ணாது. இது வந்து நல்ல சாஃப்ட்னஸ். கண்டிஷனிங் பண்ணணும்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆலிவ் ஆயில் சோப் செய்வாங்க, ப்ரீமியமாக பண்ணுவாங்க. நல்லெண்ணெயில் வந்து நம்ம ஊரில் யாருமே செய்யறது இல்லை. நம்ம ஊர்லேயே விளையிற பொருள் நல்லெண்ணெயும் ஆலிவ் ஆயில் கிட்டத்தட்ட கெமிக்கல். வடவட போயிட்டு கோகனட் தொடச்சோனே வடவடக்கு தெரிஞ்சது பில்ல கொஞ்சம் வர வரன்னு இருக்குது தோல். இது ஃபுல்லாக நைஸாக இருக்குது, ஃபுல்லாகவே நைஸாக இருக்குது. ஒரு தடவை ஓட்டதுக்கு நைஸ் தெரியுது.
நீ 2-3 வாட்டி கோகனட் ஆயில் சோப் போட்டீங்கன்னா அடுத்த நாள் ஃபுல்லா பனிக்காலத்துல வெடிச்சிருக்கீங்க. நான் வந்து சோப் தான் போட்டிருந்தேன். இப்போ இந்த சோப் போட ஆரம்பிச்சது சோப் பிடிக்கல. சோப் தான் எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சது. அது நுரை மராது நம்மளுக்கு. நம்ம தண்ணிக்கு நுரை மராது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை தவிர வேற எதுவுமே மார்க்கெட் சோப் பிடிக்கல எனக்கு. அப்புறம் டவ் சோப்பு மைசூர் சாண்டில் தான் எனக்கு பிடிச்ச சோப்பு. இப்போ அதெல்லாம் வேஸ்டா போச்சு. இந்த சோப் போட ஆரம்பிச்சது பிடிக்கல. கல்யாணம் பண்ணி போறீங்க என்னைக்குமே லைட் என்னைக்குமே லைட் லைட் லைட்னா லைட் என்ன பண்றது? அது எடுத்து இப்போ ஒரு ஆள் ஊத்துங்க உள்ள, அது எடுத்துரு, இது எடுத்துருங்க. நான் வந்து வெள்ளை ஊத்துறேன். எண்ணெய்க்குள்ள வெள்ளை ஊற்றணும். யார் எப்படி ஊற்றுவீங்களோ நீங்கள் தான் பார்த்து ஊற்றிக்குவோம். அப்போ நீ கலக்க வேணாம். அம்மா நீ வந்து பொறுமையாக ஊற்றுவியாம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக. இரு நான் ஊற்றி காட்டுறேன். வெய், நீ அந்த கிளாஸ் டெரர் எடுத்து கையில் வெளியே எடுத்துறாத, உள்ளே வச்சு கலக்கு. இல்லை இதுக்குள்ள விட்டு கலக்கு. அது அப்படியே எடுத்து போதும். அதுக்கு மாற்றிக்கோ. இப்போது இதில் கலக்கு இதே மாதிரி ஊற்று. கீழே செந்தாமல் ஊற்றணும். கீழே தண்ணிச்சு ஊற்று. இன்னும் தண்ணிச்சு ஊற்று. பொறுமையாக அப்படியே ஊற்றிட்டு வா. கடைசியில் கீழே வந்து மாவாட்டு இருக்குது தண்ணிக்குள்ள, அதுவும் உள்ள உழுவணும். சரியா? ஆமாம். என்ன ஆகுதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு ஆயில் கூட ரியாக்ட் ஆகி சோப்பை மாறிட்டு இருக்குது. செல்லை நான் இங்கே வச்சுட்டேன் செவத்துல. ரெண்டு பேரும். ஹலோ மேடம், வாங்க. ஹாஸ்டல் சரி சொல்லுங்க. சோப் செய்யறது எப்படி இருந்தது? சோப் செய்யறதா கொஞ்சம் நுணுக்கமான வேலை இருந்துச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 மணி நேரம் இருக்குமா? கேர்ஃபுல்லாக வேலை செய்யணும். நம்ம எப்படி செய்யறோம்? ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. எதுவும் இல்லை. ஆயிலு 4 விதமான ஆயில் நம்ம மில்லேருந்து கொண்டாடுறது. அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு மிக்ஸ் பண்ணி மோல்டு ஊற்றி. உனக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நுணுக்கமான வேலை கீழே போட்ட மம்மி ஒன்று போட்டு உடச்சு. நேற்று நான் உடச்ச போன வீடியோவில் ஒன்று, இந்த வீடியோவில் மம்மி ஒன்று உடச்சிருச்சு. சரி. நீ என்ன பண்றது? கை படாம கழுவுமா? கை படாம கழுவுமா? கை படாம கீழே ஊற்றிட்டு அப்புறம் கழுவு.